ஹாய் எவ்ரிபடி, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள பகுதி 1 மார்க் கொஸ்டின் நம்பர் 8 9 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 8, வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? ஒரு வட்டம் இருக்குது. இந்த வட்டத்துடைய வெளியில் ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு 1 2 தொடுகோடுகள் வரையலாம். ஸோ ஆன்சர் ஆ 2. கொஸ்டின் நம்பர் 9, -5,0 0, -5 மற்றும் 5,0 ஆகிய புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முக்கோணத்துடைய பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? முக்கோணத்தின் பரப்பு = 1/2 × x1 x2 x3 திரும்பவும் x1 y1 y2 y3 திரும்பவும் y1. இதுதான் ஃபார்முலா. இந்த புள்ளிகள்லேருந்து x1 x2 x3 y1 y2 y3 அப்படின்னு குறிக்கணும். கொடுத்துருக்கிற புள்ளியை ஃபஸ்ட்டு எழுதுவோமா? -5,0 0, -5 5,0 இந்த 3 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறத x1 எழுதணும், ரெண்டாவது இருக்கிறத y1 எழுதணும். அடுத்த புள்ளியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது x2, ரெண்டாவது இருக்கிறது y2. அடுத்த புள்ளியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது x3, ரெண்டாவது இருக்கிறது y3. இந்த மாதிரி புள்ளிகளை குறிச்சிக்கணும். இதில் இப்போ x1 இதில் குறிச்சிருக்கோம் அப்படின்னா அடுத்து இருக்கிறதுல y1 தான் குறிக்கணும், x2ன்னு குறிச்சிடக்கூடாது. இதில் கவனமாக இருந்தால் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். x1 y1 x2 y2 x3 y3 அந்த மாதிரி தான் புள்ளிகளை குறிச்சிக்கணும். இப்போது x1ஓட வேல்யூ என்ன? -5 அதை பிரதியிடணும். x2ஓட வேல்யூ என்ன? 0. x3ஓட வேல்யூ என்ன? 5. x1ஓட வேல்யூ என்ன? -5. y1ஓட வேல்யூ என்ன? 0. y2ஓட வேல்யூ -5. y3ஓட வேல்யூ 0. y1ஓட வேல்யூ என்ன? 0. இது எல்லாத்தையும் அப்படியே பிரதியிடணும். இப்போது -5ஐயும் -5ஐயும் பெருக்கணும், 0வையும் 0வையும் பெருக்கணும், 5ஐயும் 0வையும் பெருக்கணும். இதில் 0வையும் 0வையும் பெருக்கினாலும் 0 தான் கிடைக்கும், 5ஐயும் 0வையும் பெருக்கினா 0 தான் கிடைக்கும். 0 கொண்டு எதை பெருக்கினாலுமே 0 தான் கிடைக்கும். ஸோ இதில் ஒன்றே தான் கிடைக்கும். என்னது அப்படின்னா -5ஐயும் -5ஐயும் பெருக்கினா மட்டும்தான் வேல்யூ கிடைக்கும். மைனஸையும் மைனஸையும் பெருக்கினா ப்ளஸ் ஆயிரும். 5 25. ஸோ +25 மைனஸ், இப்போது இங்கேருந்து இங்கே பெருக்கணுமா, அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பெருக்கணும். இப்போ -5ஐயும் 0வையும் பெருக்கினா 0, 5ஐயும் 5ஐயும் பெருக்கினா 5 25, -5 இருக்கிறதுனால -25, 0வையும் 0வையும் பெருக்கினா 0. ஸோ -25. மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 25 + 25ன்னு கிடைக்குமா? இந்த 1/2 அப்படியே இருக்கும். ஸோ 25 25ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 1/2 × 50. 1 2 2 4 மிச்சம் 1 2 10. ஸோ 25 சதுர அலகுகள். ஆன்சர் ஆ 25 சதுர அலகுகள். தேங்க்யூ.